இந்த வீடியோ பாருங்க. இதுக்கு ரிப்ளை பண்ண சொல்லி டிஎம்ல கேட்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பா பண்ணிடலாம். சிம்பிள் ரெமெடி சொல்லட்டுமா? ஐ வாஷ் கிட்னு ஒரு விஷயம் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு 30 ரூபாய்க்குள்ள இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல தெரியுதுல, அதுதான் அந்த ஐ வாஷ் கிட். இது வாங்கிக்கோங்க. நல்ல தண்ணி, பியூர் தண்ணியோ இல்ல நார்மலா நல்ல தண்ணி வந்துட்டு அதுல ஃபில் பண்ணி தண்ணிக்குள்ள உங்களோட ஐபால் வந்துட்டு சிங்க் ஆகணும். உள்ள வச்சு நல்லா மேல கீழே லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது உங்களை கண்ணை வந்துட்டு கழுவுங்க. ஆஸ் அன் ஐ டாக்டர் என்னுடைய அட்வைஸ், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஐ வாஷ் கிட்லாம் பயன்படுத்தி கண்களை வாஷ் பண்ணிடாதீங்க. நம்ம கண்களோட வெள்ளமுறியையும் கருவழியையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நேச்சுரலாவே கண்ணீர் படலம் அல்லது டியர் ஃபிலிம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நம்மளுடைய கண்ணீர் படலம் அல்லது இந்த கண்ணீர்ல வெறும் தண்ணி மட்டும் கிடையாது, தண்ணியோட சேர்ந்து அதுல கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில்ஸ், அதாவது கண்ணுடைய சுரப்பிகள்ல இருந்து சுரக்கக்கூடிய எண்ணெய்களும் தண்ணீர்ல சேர்ந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐ வாஷ் கிட்லாம் பயன்படுத்தி நீங்க உங்க கண்களை கழுவுனீங்கன்னா இந்த ஐ வாஷ் கிட்ல இருக்க தண்ணி உங்க கண்கள்ல இருக்க நேச்சுரலான ஆயில்ஸை ஸ்ட்ரிப் ஆஃப். அவங்க சொன்ன மாதிரி ஐஸ்ல இருக்க ஸ்ட்ரக்சரு தென் அதோட கிளான்ஸ் எல்லாமே கரெக்ட் தான். பட் நம்ம தண்ணி வச்சு அதை வாஷ் பண்றதுனால கண்ணு ட்ரை ஆகுமான்னு கேட்டா அதுதான் ஒரு பெரியவே கொஸ்டின் மார்க். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஐ வாஷ் கப் எப்படி யூஸ் பண்ணணும், அதுக்கான டியூரேஷன் என்ன, அதுக்கான இண்டிகேஷன் என்ன, கான்ட்ரா இண்டிகேஷன் என்னன்னு கூட அந்த டாக்டருக்கு தெரியாது. ஸோ அவங்க நீங்க பண்ணவே கூடாதுன்னு சொல்றது தப்பு. இப்போ நீங்க ஐ வாஷ் பண்ணணும்னா ஒரு ஆயுஷ் டாக்டர் கிட்ட ப்ராப்பரா கேட்டு உங்களுக்கு பண்ணலாமா பண்ணக்கூடாதா அது எப்படி பண்ணணும்னு ப்ராப்பரா கேட்டுட்டு பண்றதுல தப்பே கிடையாது. ஐ வாஷ் பண்றதுக்கு நாம சும்மா இருக்கிற தண்ணி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். நாம குளிக்கிறதுக்கு என்ன தண்ணி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி ரொம்ப சுத்தமான ஃபில்டர் பண்ண தண்ணி தான் நாம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதோட டியூரேஷன் கூட குறைஞ்சது 2 to 3 minutes தான் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஐ வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஐ வாஷ் கிட்ட நம்ம ப்ராப்பரா சன்லைட்ல ட்ரை பண்ணி தான் நெக்ஸ்ட் டைம் நாம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுல ஏதாச்சும் ஜெர்ம்ஸ் இருக்கும், கண்டாமினேட் ஆகும்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம ப்ராப்பரான சன்லைட்ல ட்ரை பண்ணி தான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்றோம். அண்ட் ஐ வாஷ் கிட் யூஸ் பண்றதுக்கு கூட சில கான்ட்ராண்டிகேஷன் இருக்கு. ஸோ எல்லாருமே பண்ணலாமான்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இதை சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அண்ட் அந்த ஆயுஷ் டாக்டர் ஷர்மிகா கூட அவங்க நல்ல தண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு தண்ணி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாதான் அது ரொம்ப தப்பாகும். அண்ட் அந்த ஐ டாக்டர் சொன்ன மாதிரி ஐஸ்ல நிறையவே ஆயில் செக்ரீட் பண்ற மாதிரி இதை நம்மளோட கண்ணீர் எல்லாம் செக்ரீட் பண்றதுக்கு நிறைய கிளான்ஸ் இருக்கு. ஆனா நம்ம கண்ணீர்னால நம்மளோட கண்ணு நல்லாவே சுத்தமாகும்னு நமக்கே தெரியும். பட் நமக்கு அழுதுட்டு கூட கண்ணை போய் தண்ணியில கழுவிட்டு தான் அழுத்த போவோம். இல்லைன்னா அதுவுமே நமக்கு ஒரு உறுத்தலா தான் இருக்கும். ஐ வாஷ் பண்ணவே கூடாதானா கண்டிப்பா கிடையாது. ஐ வாஷ் பண்ணலாம். பட் அது யாரு எப்படி ப்ரொசீஜர் கரெக்டா பண்ணணும்னு ஒரு ஆயுஷ் டாக்டர் கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க. அண்ட் நீங்க அதை பத்தி தப்பா சொல்லும் போது அதுக்கு எந்த மாதிரி பண்ணுவாங்க அதோட ப்ரொசீஜரையும் ஒழுங்கா படிச்சுட்டு அதுக்கான சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு பேசுங்க.